ஹாய்ங்க. இன்னைக்கு என்னலாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? அன்னைக்கு எதிர்பார்க்காததெல்லாம் நெறைய நடந்துச்சு. என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு எனக்கு செம் ப்ராக்டிக்கல். ஸோ எப்பவும் போல் காலேஜுக்கு ரெடி ஆயாச்சு. கிளம்பிட்டு இன்னைக்கு நான் நினச்சேன் கொஸ்டின் டஃப்பாக தான் வரும்னு. பட் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நல்லா எக்ஸாம்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி மதியமே எக்ஸாம் முடிஞ்சனால அவுட் பஸ்லேயே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா பர்த்டே கேர்ள் இங்கே நிற்கிறா. இன்றைக்கி இந்த குட்டிக்கு பர்த்டேங்க. சாட்டர்டே ஸ்கூல் இருந்துச்சுன்னா நான் ஸ்கூல் போக மாட்டேன்னு அடம் பிடிப்பா. பட் இந்த சாட்டர்டே பர்த்டேனால் நியூ ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டுட்டு சாக்லேட்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜாலியாக கிளம்பிட்டாங்க. ஸ்கூல் ஃபுல் டே நினச்சேன். பட் ஹாஃப் டே தான் போல். ஸோ வீட்டுக்கு வந்துட்டா. நான் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு பார்த்தா இங்கே நிற்கிறா சர்ப்ரைஸாக. நான் வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு அப்புறமா அண்ணி வீட்டுக்கு வந்தேன். அப்புறமா அண்ணி சில ஸ்டிக்கர்ஸ்லாம் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் செட் பண்ண அப்புறமா கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேக்ரவுண்டில் 2 பேரையும் நிற்க விட்டு ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்தோம். கேக் கட் பண்ண அப்புறமா கேக்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்தா. அதுக்கப்புறம் கிஃப்டெல்லாம் காலையிலே ஆள் வாங்கி வச்சுக்கிட்டா. கேக் மட்டும்தான் இப்போ கட் பண்ணோம். கேக்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்ச அப்புறமா கேக்கை வச்சு இந்த 2 பேரும் பண்ணுற வேலையை பாருங்களேன். கேக்கை சாப்பிட்றாங்களோ இல்லையோ, கேக்கில் உள்ள க்ரீமை மட்டும் நல்லா சாப்பிட்ருந்தாங்க. கேக்கை ஒரு வழியாக்கிட்டாங்கங்க. எப்படியோ இவங்ககிட்டேருந்து கேக்கை காப்பாற்றி ஒரு வழியாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பிளேஸ்க்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருந்தோங்க. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறனால நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் எங்கே போகணுன்னு சொல்கிறேன். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.